ரூ. 50 சம்பளத்துலேருந்து எங்களுக்கு ரூ. 150 சம்பளம் ஏற்றி கேட்டதுக்காக 17 பேரை கொன்ற சம்பவம் கேள்விப்பட்டிருந்தீங்களா? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். 1999 ஜூலை 23 மாஞ்சோலை படுகொலை, தொழிலாளர்களுடைய படுகொலை, தாமிரபரணி தொழிலாளர்கள் படுகொலை. அதாவது நம்ம பெருசாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வாச்சாத்தி வன்கொடுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு போனதுனால இப்போ வாச்சாத்தி வன்கொடுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, மாஞ்சோலை படுகொலை, தொழிலாளருடைய படுகொலை. ஏன்? திமுக ஆட்சியில் நடந்ததுனாலயா? மாஞ்சோலை தொழிலாளருடைய பெரிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, வெறும் காலையில் சாப்பிடும்போது அவங்க சாப்பாட்டில் அட்டை பூச்சி கடியோட அந்த சாப்பாட்டை அவங்க திறக்கும்போது உள்ள அட்டை இருக்கும், அதை எடுத்து போட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையை சந்தித்தவங்க. தொழிலாளர் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் 15 மணி நேரம் 16 மணி நேரம் அவங்க வேலை பார்த்தும் அந்த குறைந்த ஒரு சம்பளத்திலே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 1998 பிரச்சாரத்துக்காண்டி வந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ அங்கே உள்ள தொழிலாளர் வச்ச கோரிக்கை என்னன்னா, ஐயா எங்களுக்கு சம்பளம் 120 ரூபாயா கொடுக்கணும். அதே போல் பெண்கள் மாதவிடாய் டயத்தில் விடுமுறை, ஒரு நாள் விடுமுறையும் வேணும். வேலை நேரம் 8 மணி நேரமாக ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. அந்த 25 கோரிக்கையை முன் வச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் போராட்டமானது நடக்குது. அந்த போராட்டத்துடைய விளைவு எல்லாருமே போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆட்சியர் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் நடக்குது. அதில் விளைவு 600 பேர் கைது, கிட்டத்தட்ட 600 பேரை கைது செய்கிறாங்க. மீண்டும் அந்த வீட்டில் விடுங்க, அதாவது ஜூலை 6ஆம் தேதி போராட்டம் நடக்குது, கைது செய்கிறாங்க. திருப்பி அடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் ஒரு போராட்டம். கைது செய்யப்பட்டவரோட மனைவி அவங்க வீட்டில் உள்ளவங்க போராடுறாங்க. கைது செய்த எங்கள் கணவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை. அதே போல் தொழிலாளருடைய சம்பளத்தை ஊதியத்தை உயர்த்தணும் போன்ற 25 கோரிக்கையை முன் வச்சு மறுபடியும் ஒரு போராட்ட பேரணி நடக்குது. எங்கேன்னா ஆட்சியருடைய மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு. பேரணியாக நடந்து வர்ற சமயத்தில் காவல்துறையால் தடுக்கப்படுறாங்க. அப்போ காவல்துறையிட்ட சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ஆட்சியரை பார்க்க தான் போகிறோம், மனு கொடுக்க தான் போகிறோம், நாங்கள் எந்த ஒரு வன்முறையும் செய்யலை, எங்களுக்கு வழி விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. காவல்துறை மறுத்த உடனே சில பேர், அந்த கூட்டத்தில் உள்ள சில பேர் தாமிரபரணி அந்த ஆத்தங்கரை ஓரமாக போய் ஆட்சியரை பார்த்துடலாம் அப்படின்றதுக்காண்டி அதுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த சைடில் போகும்போது நடந்த அந்த கோரம் விளைவு 17 பேர், ஒரு வயது குழந்தை உட்பட 17 பேர் மரணம். அந்த ஆட்சியரை பார்க்கறதுக்காண்டி போகும்போது காவல்துறையால் மறுபடியும் தடுக்கப்பட்டு அங்கு நடந்த கலவரம். அந்த கலவரத்தோட விளைவு அங்கு உள்ளவர்கள் தடியடி நடத்தப்பட்டு கல்லால் காவல்துறையால் வீசப்பட்டு பழி தாங்க முடியாமல் அங்கே உள்ளவர்கள் சிதறி ஓடிருக்காங்க. எல்லாருமே ஆத்தங்கரை பக்கம் தண்ணிக்குள்ளே குதித்து அங்கிட்டு ஓடிட்டோம்னா தப்பிச்சிடலாம்ன்றக்காண்டி தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே குதித்து அந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சி அடுத்த கரைக்கு போகிறாங்க. அடுத்த கரையிலையும் காவல்துறை வந்து தடியடி நடத்தி திருப்பி தண்ணிக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, தடியடி நடத்தும் போது நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவன், உனக்கு எதுக்குடா ஒரு போராட்டம், உனக்கு எதுக்குன்னா ஒரு கட்சின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, உனக்கு என்னடா ஒரு இயக்கம்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அதாவது சம்பள உயர்வு கேட்க போராடியவர்களை ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி அந்த போராட்டத்தை தவறான ஒரு பாதையில் கொண்டு போனாங்க. அந்த போராட்டத்தில் அந்த ஒரு வயது குழந்தை உட்பட 17 பேர் மரணம். எல்லாம் தண்ணியில் குதிச்ச எல்லாருமே மரணம். அதில் 11 பேர் தண்ணியில் மூழ்கி இறந்ததாகவும், ஒரு 5 பேர், ஒரு 6 பேர்
காயம் அடைந்து மரணம் அடைந்ததாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, கலைஞருடைய ஆட்சியில் நடந்தது. கலைஞர் அறிக்கை எழுதுகிறார் இந்த சம்பவத்துக்கு. போராட்டக்காரர்கள் கலவரம் செய்ததால் காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் தண்ணியில் விழுந்து மரணம் அடைந்திருக்கார்கள் அப்படின்றாங்க. அவர்கள் கலவரம் செய்யலை, அவர்கள் பேரணியாக சென்று அவர்களுடைய கோரிக்கையை சென்றபோது அங்கு கலவரம் நடத்தப்பட்டது. காவல்துறையினரால் கலவரம் நடத்தப்பட்டது. அதோடைய விளைவு 17 பேர் மரணம். இதில் இன்னொன்று என்னென்னா, கலைஞருடைய அறிக்கையில் அங்கு ஜாதி கலவரத்தை தூண்ட சில பேர் முயற்சி செய்தார்கள், அதை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னாரு. நம்ம வாச்சாத்தி வன்கொடுமையை பேசுகிறோம், இதை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. ஏன்? திமுக ஆட்சியில் நடந்த தமிழகத்தில் புள்ளியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கமாக இருக்குது.